நதியாக கலப்பிற்கும் நீயே கடலாய் நில். எண்ணுவதும் உன்னையே, எழுதுவதும் உன்னையே, உண்ணுவதும் உன்னையே, உயிர்ப்பதும் உன்னையே. என்னை முழுதாய் ஆட்கொண்ட தமிழன்னையே, உனக்கு என் முதல் வணக்கம். அவையோருக்கும் என் வணக்கம். என் பெயர் மா. கவிபாரதி, 8ஆம் வகுப்பு இ பிரிவு. நான் தற்போது உங்கள் முன்னால் பேச எடுத்துக்கொண்ட தலைப்போ கர்ம வீரர் காமராசர். தாய் நாட்டின் பணியில் தமிழ் முழுமையாக ஒப்புரைத்துக் கொண்ட தியாகத்தின் ஒளிவிளக்கு காமராசர். நாடே அவரது திருக்கோயில், மக்களே அவரது தெய்வங்கள், மக்கள் பணியே அவரது குறிக்கோள், காங்கிரஸே அவரது உயிர் மூச்சு, காந்தியடிகள் காட்டிய பாதையே அவரது வாழ்க்கையின் உடை. ராமநாதபுரம் மாவட்டத்தில் விருதுப்பட்டி எனும் ஓர் ஊர் உண்டு. அவ்வூர் தற்போது விருதுநகர் என்ற நகரமாக விளங்குகிறது. அவ்வூரில் உள்ள தேங்காய் வியாபாரியான குமாரசாமி நாடாருக்கும் சிவகாமி அம்மையாருக்கும் 1903ஆம் ஆண்டு ஜூலை திங்கள் 15ஆம் நாள் காமராசர் பிறந்தார். இவரது பிள்ளை திருநாமம் காமாட்சி. நாகம்மாள் இவரது தங்கை. இவரது 6வது வயதில் தந்தை காலமானார். பிறகு தாய்மாமன் கருப்பையா நாடாரின் பராமரிப்பில் வளர்ந்து வந்தார். இவர் 6ஆம் வகுப்பு வரைதான் பயின்றார். பின்னர் தாய்மாமன் வைத்து நடத்தி வந்த துணிக்கடையில் பணியாற்றினார். துணிக்கடையில் பணியாற்றும் போதே செய்தித்தாளை படிக்கும் பழக்கம் ஏற்பட்டது. விடுதலை இயக்க கூட்டங்களுக்கும் செல்வார். இவர் விடுதலை இயக்க போராட்ட கூட்டங்களுக்கு செல்வது இவரது குடும்பத்தினர் விரும்பவில்லை. இவரை திருவனந்தபுரத்திற்கு அனுப்பினார்கள். அங்கும் அவரது போராட்டம், விடுதலை இயக்க போராட்டம் தொடர்ந்தது. வைக்கம் எனும் ஊரில் சில தெருக்களில் பிற்படுத்தப்பட்ட மக்கள் செல்வதற்கு தடை இருந்தது. அந்த தடையை நீக்க சத்தியாகிரகம் நடந்தது. அதில் காமராசர் பங்கு கொண்டார். 1940ஆம் ஆண்டு காங்கிரஸ் கட்சியின் தலைவராக பதவியேற்றார். அது மட்டுமின்றி 1954ஆம் ஆண்டு தமிழக முதலமைச்சராக பதவியேற்றார். கல்வி, பொருளாதாரம், தொழில், விவசாயம் போன்ற பல துறைகளில் தமிழ்நாடு வியக்கத்தக்க முன்னேற்றத்தை கண்டது. அது மட்டுமின்றி கிராமங்களிலும் பள்ளிகளை திறந்து வைத்தார். அப்பொழுதும் பள்ளிக்கு செல்லாமல் மாடு மேய்த்துக் கொண்டிருந்த சிறுவனை கண்டு ஏன் பள்ளிக்கு செல்லவில்லை என்று கேட்டார். அதற்கு அச்சிறுவனோ, பள்ளிக்கு சென்றால் வயிற்றுக்கு என்ன செய்வது, மாடு மேய்த்தால் தான் சாப்பாடு என்று கூறியது அவரை வருத்தத்தில் ஆழ்த்தியது. எனவே பள்ளிகளிலும் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். அது மட்டுமின்றி ஏழை மாணவர்களுக்கும் பணக்கார மாணவர்களுக்கும் வேறுபாடு இருக்கக்கூடாது என்பதற்காக சீருடை திட்டத்தையும் கொண்டு வந்தார். பிற்படுத்தப்பட்ட மக்களிற்கு சலுகைகளை வழங்கினார். அவர் ஆட்சியில் இருந்த 30 ஆண்டுகளும் பொற்காலமாகும். படிக்காத மேதைக்கு பாரத ரத்னா பட்டத்தை வழங்கி பெருமைப்பட்டது இந்திய அரசு. படிக்காத மேதை காமராசரை போற்றுவோம். உயிரெழுத்தில் தொடங்கி மெய்யெழுத்தை கலந்து உயிர்மெய் எழுத்தில் என் வார்த்தைகளை தொடுத்து செந்தேனா இனிக்கும் செந்தமிழில் என் உரையை முடித்த மகிழ்ச்சியுடன் நன்றி கூறி விடைபெறுகிறேன்.